புவனேஸ்வரி. शक्ति की भक्त और भक्ति की ये कथा महान. शिव महापुराण, शिव महापुराण, शिव महापुराण. ओम नमः शिवाय, नमः शिवाय, नमः शिवाय. ओम नमः शिवाय, नमः शिवाय, नमः शिवाय. ओम नमः शिवाय. नीलकंठ शंभु अविनाशी, गंगाधर महादेव जो है कैलाशी. आशुतोष नीलकंठ शंभु अविनाशी, गंगाधर महादेव जो है कैलाशी. शिव का बस नाम ही. ஆனந்தமயமான இந்த வேளையிலே நாம் இப்போது ஓம்காரேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு மகாகாளேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு நர்மதா நதியில் அமர்ந்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். தர்ப்பணம் நடந்தது, ஜபம் நடந்தது, பூஜை நடந்தது. அங்கே அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யும் போது வண்ணத்து பூச்சி ஒன்று சுற்றி சுற்றி வந்தது. எனக்கு அப்போது தோன்றியது, தன் சிறகுகளால் அம்பிகைக்கு வெஞ்சாமரம் வீசுவது போல தோன்றியது. வண்ணத்து பூச்சி ஒன்று ஒரு இனிய சப்தத்தை கிளப்பியது. அந்த சப்தம், நான் வண்ணத்து பூச்சியாக இருக்கிறேன், நீ இன்றைக்கு நடத்திய அபிஷேகம் நான் எப்படி பல வண்ணத்தோடு அமர்ந்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தேனோ அதே போல உனது பக்தர்களும் பல வண்ணங்களால் அழகுற செம்மையான வாழ்வு வாழ்வார்கள் என்று சொல்வது போல இருந்தது. அந்த ஓம்கார சுவாமி தரிசனம், அடடா கிட்டாத பாக்கியம். ஓம்கார சுவாமிக்கு தரிசனம் செய்யும் போது நான் மனமாற உளமாற அவரை வேண்டிக் கொண்டேன். அப்போது எனக்கு ஒன்று தோன்றியது. ஹோம், HOME ஹோம், HOME ஹோம், ஓம்கார சுவாமியிடம் இருக்கிறோம். HOME நடுவிலே இருக்கிற OM ஓம், நடுவிலே இருக்கிற OM ஓம். இந்த ஓம் என்று சொல்லி அந்த ஓம்கார சுவாமியை தரிசனம் செய்தால் யார் ஜபிக்க வேண்டும்? அந்த ஓம் என்றது மீ, நான். அதாவது அவரவர்களும் நான் நான் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த நானாகிய பக்தன் ஓம் ஓம் என்று ஓயம் ஓம் ஓயம் ஓம் 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 என்று ஜபிக்கும் போது ஹி அவன் வருகிறான். முதலிலே இருக்கிற ஹெச், கடைசியிலே இருக்கிற இ, இரண்டும் சேர்த்து ஹி. அந்த இறைவன் பரம்பொருள் வருகிறான். என்ன தருகிறான்? ஓம் என்று ஜபிக்க வேண்டும், நாம் ஜபிக்க வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனை சிந்திக்க வேண்டும். அது ஹி ஆகிறது. என்ன கிடைக்கிறது? அவன் வீடு பெற்று அழிக்கிறான். சாதாரணமாக ஹோம் என்றால் இல்லம், வீடு என்று பொருள்படும். ஆனால் ஹோம் என்றால் வீடு பேற்றை அவன் அழிக்கிறான். மகாகாளேஸ்வர சுவாமி, ஓம்கார சுவாமி திவ்ய தரிசனம். நர்மதா நதியிலே அமர்ந்து கொண்டு என்ன ஜபம், என்ன தவம், ஆஹா இனிமை. அந்த நர்மதையை பார்த்தால், கங்கையில் ஸ்நானம் செய்தால் புண்ணியம், நர்மதையை தரிசித்தாலே புண்ணியம். அந்த வற்றாத அருள் இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த வற்றாத அருள் எப்படி தோன்றுகிறது என்றால் சர்வ வியாதியை போக்குகின்றது.
மலை மலையாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் நோய் வந்து பாடாய்படுத்துகிறது. சுண்டு விரலில் அடிபட்டால் கூட இந்த தேகம் முழுவதும் வருந்துகிறது. அப்படியாக அந்த நோய் ஒவ்வொருவருக்கும் பாடாய்படுத்துகிறது. நோய் வந்ததற்கு மாத்திரமல்ல, சுற்றி இருப்பவர்களுக்கும் அது மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. அந்த நோய் மலையாக இருக்கின்றது. மலையை பிளக்க வேண்டுமென்றால் வஜ்ராயுதம் தேவை. நம்மிடம் சிறிய உளி கொண்டு அந்த மலையை பிளக்க முடியாது. தேவியை பிரார்த்தித்து ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஹாம் ஹ்ரீம் குரோம் புவனேஸ்வரியை நமஹ, ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் புவனேஸ்வரியை நமஹ, ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் புவனேஸ்வரியை நமஹ. கருணை கொள்கிறாள். கருணை என்கின்ற வஜ்ராயுதம் கொண்டு நோய் மலையாக இருக்கின்றதல்லவா, அந்த மலையை பிளக்கிறாள். மலை நகருகிறது, சுகம் தெரிகிறது, ஆரோக்கியம் தெரிகிறது. இப்படியாக அவர் ரோக பர்வத தம்போல்யை நமஹா என்று சொல்லபடி அவள் நமக்கு நல்வாக்கை தருகிறாள், ஆரோக்கியத்தை தருகிறாள், க்ஷேமத்தை தருகிறாள், லாபத்தை தருகிறாள், மனசாந்தியை தருகிறாள். எங்கள் பேரன் ரொம்ப நாள் பேசாத 3 வருஷம் வரைக்கும் பேசாம இருந்தான். இங்க வந்து பரதோஷம் சொன்னப்புறம் அவர் வந்து ஓமம் கலந்துட்டு பஸ்மம் கொடுத்தப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கான், நல்லா படிக்கிறான். சர்வ மங்களம். ஓம் ஜெய் புவனேஸ்வர், ஓம் புவனேஸ்வர். அவருடைய அருளை என்றைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். அம்பாள் சேவைக்காகவும் குருவோட சேவைக்காகவும் நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஆரம்பத்தில் பிரம்மச்சாரியா இருந்து இந்த அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப புவனேஸ்வர சுவாமிகள் சமாதி அடைந்த பிறகு தன்னுடைய பூர்ண பலத்திலையும் இந்த ஆசிரமத்தையும் புவனேஸ்வரி பீடத்தையும் நடத்தி கொண்டு வர்றார். அம்பாளோட பூர்ண அனுகிரகம் அவருக்கு இருக்கிறதுனால பல விதமான செய்கைகள், பல விதமான வியாதிகள், பல விதமான பிரச்சனைகள் எங்க ஆசிரமத்தை தேடி வருவதற்கு நடக்குது. ஸ்ரீ பரமஹம்ச பரத்வாஜ சுவாமிகள் அவர்கள் பலவிதமான ஹோமங்கள், எந்த இதுக்கு எது விதமான ஹோமங்கள் வேணுமோ அதை அவர் செஞ்சு கொள்கிறார். சமீப காலத்தில் பெரம்பூர் உள்ள என்னோட நண்பர் ஒருவருக்கு கான்சர் அதிகமாகி டாக்டர்கள்லாம் அதை கைவிட்ட பிறகு எல்லாம் வந்து அது மாதிரி இருக்கு, இங்க வேற ஏதாவது முக்கியமா பெரிய டாக்டர் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லா டாக்டரும் கைவிட்டப்பறம் பெரிய டாக்டர் அம்பாள் தான். பரத்வாஜ சாமிகளை பாருங்க அப்படின்னு சொன்னப்புறம் அவர் பரத்வாஜ சாமிகளை போய் பார்த்தாங்க. பார்த்து சின்ன அதற்காக ஹோமம் செஞ்சாங்க. சீந்தல் கொடிகள் போன்ற மூலிகை வகைகள்லாம் செஞ்சு ஹோமம் செஞ்சதுல அவர் பரிபூர்ணமா இந்த கான்சர்லேருந்து நிவர்த்தி ஆகி இன்னைக்கு ஆசிரமத்தில் இருக்கார். இன்னைக்கு ஆசிரமத்தில் அவர் பூஜைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கிறார். அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இது ஒவ்வொன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமே தவிர எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால எல்லாரும் மனசாந்தி, முக்கியமா இந்த உலகத்துல மனசாந்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மனசாந்தி இங்க ஆசிரமத்துக்கு வந்தாலே தன்னால அந்த சாந்தி ஏற்படும். அதனால எல்லாரும் இங்க வந்து அம்பாள் புவனேஸ்வரி தாயாரை தரிசனம் பண்ணி குரு கடாட்சத்தை அடையிறதுக்காக பரத்வாஜ சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணி மனக்குறை தெரிவித்தா நிச்சய நிவர்த்தி ஆகுங்கிறத உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே சொல்லி எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணி, நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட் சானிலி ஹாஸ்பிட்டல் கிரிட்டிக்கல் கண்டிஷன் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் என் பையன்கிட்ட வந்து அவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக வருவார்னு சொன்னார். இது சத்தியமான சமாச்சாரம். சானிலி ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் இருக்கு, என்கிட்ட ஹிஸ்டரி இருக்கு. அதனால நான் வெளியிலே வர முடியாதவன் இன்னைக்கு ஆசிரமத்தில் வந்து எல்லாரும் முடிஞ்ச கைகறி செய்யக்கூடிய அளவுக்கு என்னை முன்னு கொண்டிருக்காருன்னா அது இந்த பரத்வாஜ சுவாமியோட உத்தரவு தான். இது நடக்காது, நடக்க முடியாத சமாச்சாரம். என் டாக்டர்லாம் என்னை மூவ் பண்ணக்கூடாது,
அந்த வீட்டுக்கு மேலே நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மீறி நீ சும்மா வாங்க ஒன்றும் ஆகாது, நம்பார் பார்த்துப்பா, குரு இருக்கார் ஒன்றும் கவலைப்படாது சொன்னார். அதை நம்பி நான் வந்துருக்கேன், நல்லபடியாக இருக்கேன். இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். இது எல்லாரும் அடையணும், லோகத்தில் இருக்க எல்லாரும் அடையும். தனிப்பட்ட நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களே அடையணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாரும் அடைக்கணும். இந்த டிவி மூலமாக பார்க்குறவங்களாம் இதை கலந்து அனுபவிக்கணும், தன்னோட கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருநாதர் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி விடைபெறுகிறேன். என் பேரு கீதா ராமன். நாங்க எல்லாருமே சௌந்தரலகரி குரூப்னு சுவாமிகளால ஆசீர்வாதம் பண்ணினவா. சௌந்தரலகரி சொன்னதுக்கு அப்புறம் சுவாமிகள்கிட்ட உபதேசம் எடுத்துட்டு இன்னைக்கு சுவாமிகளோட சிஷ்யாகி இன்னைக்கு நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு நவராத்திரிக்கு போனோம், சுஹாசினி பூஜையில பங்கெடுத்துட்டோம். சித்ரா பௌர்ணமிக்கு போய் அங்க பூஜையில பங்கெடுத்துட்டோம். அங்க பூஜையில பங்கெடுத்துட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள் சொல்லவே முடியாது. அதனால எல்லாத்தையும் நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லாருமே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வாங்கோ, சுவாமிகள்கிட்ட உபதேசம் எடுத்துக்கோங்க. அதோட பலனை நீங்க அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். நாங்க சொன்னா தெரியாது. ஏன்னா எனக்குள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி சுவாமிகளை வந்து பார்த்த 2 நாள்ல வேலை கிடைச்சு இன்னைக்கு கேப் ஜெமினில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். எங்க எல்லாருக்குமே நல்லது கிடைச்சது. சுவாமிகளை தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் 36, ஹனுமந்தராயன் கோயில் தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை 600005. தொலைபேசி 28444559. தினமும் மாலை 5:30 முதல் 7:30 வரை. சுவாமிஜிஸ் தர்ஷன் டெய்லி at 5:30 to 7:30 PM. ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் 36, ஹனுமந்தராயன் கோயில் ஸ்ட்ரீட், Triplicane, Chennai 600005. Phone 28444579. ஆசிரம முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், ரெட் ஹில்ஸ் ரோடு, கங்கை நகர், அம்பத்தூர், சென்னை 600003. தொலைபேசி 26860777. சுவாமிகளை தரிசிக்கும் நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. ஆசிரம் அட்ரஸ்: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெட் ஹில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. Phone 26860777. Swamiji's darshan timings daily between 10 AM to 12 noon.